சிந்தாமணி வாயாலேயே ரோகிணி தான் இத்தனைக்கும் காரணம்னு முத்துக்கிட்ட உண்மையை சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா முத்து, மறுபடியும் எதுக்காக அதே பொன்னியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அதான் உன் அத்தையோட கடையை மீட்டு கொடுத்தாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் இங்க முத்துக்கிட்ட கேட்க, கடையெல்லாம் மீட்டு கொடுத்தாச்சுதான், ஆனா மீனாவோட பைக்கு தான் இப்ப காணாம போயிடுச்சே, அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்ல. அட, என்னப்பா சொல்ற? தங்கச்சியோட பைக்கு காணாம போயிடுச்சா? பாவம், அது அதுலதான் பூவை கட்டி ஏதோ தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கூடமா திருடி இருக்காங்க? ஆமா செல்வம், இப்ப அதை தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி தான் இவ்வளவு வேலையும் பண்ணியிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால மீனாவோட பைக்கு காணாம போன இடமும் அதே பொன்னியம்மன் கோவில் தான். பைக்க பொன்னியம்மன் கோவில் வாசல்ல விட்டுட்டு தான் இவளும் சத்யாவும் அந்த கோவிலுக்குள்ள போயிருக்காங்க. அதனால கண்டிப்பா சிசிடிவி கேமராவை செக் பண்ணா எப்படியாவது உண்மை தெரிய வரும். அந்த வண்டியை திருடினவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். நீ வா செல்வம், உள்ள போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை அழைச்சுக்கிட்டு முத்து நேரா கோவிலுக்குள்ள போறாரு. கோவிலுக்குள்ள வந்த முத்து இங்க ஐயரை பார்த்து, சாமி, மீனாவோட பைக்கு காணாம போயிடுச்சுன்னு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த பைக்கை இந்த கோவில் வாசல்ல தான் விட்டுட்டு உள்ள வந்திருக்கா. அதனால இந்த கோவில் சிசிடிவி கேமரா, வெளியே இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பா மீனாவோட வண்டியை யார் திருடினதுன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நீங்க தான் ஏதாவது பேசி அங்க ஆபீஸ்ல எங்களுக்கு அந்த சிசிடிவி கேமராவை காட்ட சொல்லுங்க. அங்க இருந்த ஐயர்கிட்ட முத்து ரொம்ப கெஞ்சி பேசினதும் ஐயரோ, என்னப்பா முத்து, மீனா எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளோட வண்டி காணாம போயிடுச்சுன்னு சொல்ற. இதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவா இருப்பேன்? வா, நானே உன்னை ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போய் சிசிடிவி கேமராவை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் உள்ள இருந்த ஆஃபீஸுக்கு முத்துவையும் செல்வத்தையும் அழைச்சிக்கிட்டு நேரா ஐயர் போய் அங்க இருந்த ஆபீசர் கிட்ட பேசி ஒரு வழியா அந்த சிசிடிவி கேமராவை பார்த்ததும் இங்க செல்வம் இருந்துகிட்டு, டே முத்து, அங்க பாருடா, தங்கச்சியோட பைக்கை ஏதோ டெம்போல ஏத்துறாங்க. ஆமா, ஆமா செல்வம், எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவனுங்க ஏதோ திட்டம் போட்டு தான் மீனாவோட வண்டியை எடுத்திருக்கானுங்க. பாரு, மீனா அதே ஆள்கிட்ட தான் வந்து விசாரிக்கிறா. ஆனா அவனுங்க ஏதோ இல்லைங்கிற மாதிரி சொல்றானுங்க. அப்போ இந்த வண்டியில தான் மீனாவோட வண்டியை ஏத்திருக்கானுங்க. இந்த வண்டியோட நம்பர் கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆபீசர் கிட்ட கேட்டதும் வண்டியோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா இங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ண, மீனா, நீ ஒரு முட்டாள் மீனா, வண்டியை வெளியே நிப்பாட்டிட்டு போன சரி, அந்த வண்டியை காணோம்னு சொல்லி வண்டி திருடனுங்கிட்டே போய் என் வண்டியை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிசிடிவி கேமரா செக் பண்ண எல்லாத்தையும் இங்க மீனா கிட்ட சொல்ல, என்னங்க சொல்றீங்க? அப்படியா? ஆமாங்க, எவனோ ஒருத்தன் முடி நல்லா நூடுல்ஸ் ஹேர் மாரி வச்சிருந்தான், ஒருவேளை அவன் தான் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அட ஆமா மீனா, அந்த நூடுல்ஸ் மண்டையன் அவன் தான் உன் வண்டியை அந்த டெம்போல ஏத்திக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கான். நீயும் பைத்தியக்காரி மாதிரி போய் என்னமோ அவங்கிட்ட விசாரிச்சிருக்க. சரி சரி, நீ போனை வை, நாங்க வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்துல அந்த திருடனை நாங்க பிடிச்சிருவோம். வண்டியோட நான் திரும்ப வரேன், நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்க மீனா கிட்ட சொல்லிட்டு போனை வச்சுட்டு செல்வம் கிட்ட, இங்க பாரு செல்வம், வண்டி நம்பரை நாம பார்த்துட்டோம். கண்டிப்பா இப்பவே அந்த வண்டி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு அவனுங்களை போய் உண்டு இல்லைன்னு பண்ணி அவட வண்டிய மீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து செல்வத்தை அழைச்சுக்கிட்டு நேரா போய் இங்க வண்டியை ட்ரேஸ் பண்ணி அந்த வண்டி வச்சிருக்க ஆளையும் கண்டுபிடிச்சிடுறாரு. வந்து அந்த ஆளை அடி வெளுத்துவாங்க. உடனே அந்த ஆளுமே, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க. ஒரு வண்டி இருக்கு, அதை நீ திருடணும்னு சொன்னாங்க, அதனால தான் நானும் இந்த வேலையை பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருடினவன் அடி வாங்க முடியாம முத்துக்கிட்ட எல்லாத்தையும் உளர, டேய், என் பொண்டாட்டி மீனாவோட பைக்கு எங்க இருக்குன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். யார் சொல்லி இந்த வண்டியை நீங்க திருடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடி வெளுத்து வாங்கி உண்மையை கேட்க, உடனே அங்க வழி தாங்க முடியாம அந்த ஆளுமே, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, அதான் சொல்றேன்ல, சிந்தாமணின்னு ஒருத்தவங்க, அவங்க தான் எங்க கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி வண்டியை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. வண்டியை எடுத்துக்கிட்டு போய் நாங்க கொடுத்துட்டோம். அவங்க அந்த வண்டியை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த திருடனும் சொன்னதும் உடனே செல்வம் இருந்துகிட்டு, முத்து, இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை முதல்ல நாம பிடிச்சுக்கிட்டு போனோம். அந்த சிந்தாமணி எதிரில்
இவனை வச்சு அந்த சிந்தாமணி வாயால உண்மை வர வச்சு அதுக்கப்புறம் அந்த வண்டியை நாம சிந்தாமணி கிட்ட இருந்து வாங்கணும். ஏன்பா அந்த சிந்தாமணி ஏன்பா இப்படி மீனா வாழ்க்கையில வந்து வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்க, இங்க பாரு செல்வம், அதுதான் எனக்குமே தெரியல. எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த சிந்தாமணி தான் இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கோம்னு. ஆனா இனிமே நான் சும்மா விட போறதில்ல. டேய் நடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு அந்த அந்த ரவுடியையும் செல்வத்தையும் அழைச்சுக்கிட்டு நேரா இங்க சிந்தாமணிய தேடிக்கிட்டு போறாங்க. சிந்தாமணிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர சிந்தாமணியோ இங்க விஜயா நடத்துற டான்ஸ் கிளாஸுக்கு வந்து இறங்க, இவனை இந்த ஆட்டோலயே புடிச்சு வை, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிந்தாமணி கிட்ட வந்து தன்னோட போன்ல இருந்த வீடியோவை போட்டு காட்ட, அதை பார்த்த சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. எதுக்காக என்னோட காரை நீ திருடின அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, என்னது உன் காரை நான் திருடினா? ஆமா, உன் காரை நான் திருடினேன். என் பொண்டாட்டி மீனாவோட பைக்கை நீ தானே திருடின, ஆளை வச்சு திருடின, உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிந்தாமணியை பார்த்து கேட்டதும், இங்க பாரு முத்து, தேவை இல்லாம ஏதேதோ நீயா கற்பனையை வளர்த்துக்கிட்டு என் மேல பழிய போட்டு பேசாத. எனக்கு என்ன வந்தது? அவளோட பைக்கை நான் எதுக்காக எடுக்கணும்? ஏதோ பைத்தியக்கார மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, நகர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, ஓ அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்ட, நீ வண்டியை எடுக்கல, அதுதானே உண்மை. செல்வம், அந்த ஆளை இப்படி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க செல்வத்துக்கு ஃபோன் பண்ண, செல்வம் அந்த ரவுடியையும் கூட்டிக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்த அந்த திருடனை பார்த்ததும் இங்க சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அக்கா, எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்க்கா, என்னை அடி வெளுத்து வாங்கிட்டானுங்க, என்னால என்ன பண்ண முடியும், அதனாலதான் என் வாயால எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அக்கா, அந்த வண்டியை இவன்கிட்டயே கொடுத்துருக்கா, இவன் அடிக்கிற அடிய என்னால தாங்க முடியல அப்படின்னு அந்த திருடன் சொன்னதும் உடனே இங்க சிந்தாமணி, சரி சரி, நான் உன் வண்டியை கொடுத்துட்றேன், ஒழுங்கா என் காரை என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே முத்துவுக்கு கோவம் வந்து, என்னது உன் வண்டியை நான் கொடுக்கணுமா? இங்க பாரு, அரை மணி நேரத்துல என் மீனா வண்டி இங்க வரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் வண்டியை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இங்க பாரு, அதான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்ன மாதிரி வண்டி வந்துடும். ஏய் சிந்தாமணி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? என் பொண்டாட்டி மீனா கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வரணும்னு சொல்லி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்னமோ அவ வண்டியை திருடி வச்சுக்கிட்டு, ச்சே நீ எல்லாம் பொம்பளை தானா அப்படின்னு சொல்லிட்டு மானாவாரியா இங்க முத்து சிந்தாமணியை பார்த்து நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே இங்க சிந்தாமணியும், இங்க பாரு முத்து, தேவை இல்லாம என்னெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத. ஏதோ நாங்க எல்லாரும் கும்பலா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் அம்மா தான் அந்த கடையை தூக்குனதுக்கு பதிலா மீனாவோட வண்டி காணாம போயிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உன் அம்மா தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அவ என்னோட தொழில நஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தினால, அதனால தான் ஆளை வச்சு அந்த வண்டியை தூக்குனேன். இப்போ என்ன பண்ண சொல்ற? அதான் வண்டியை கொடுக்குறேன்ல, ஒழுங்கா என் காரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, உடனே இங்க முத்துவுக்கு சந்தேகம் வருது. ஓ அப்போ என் அம்மா எல்லாரும் சேர்ந்துதான் திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்கீங்க. அப்போ என் அத்தையோட கடையை எடுத்தது உனக்கு தெரியும். அந்த கடையை எடுத்ததும் நீதானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ, இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நீதான் என் பொண்டாட்டியோட வண்டியை திருடி இருக்கேன்னு சொல்லி நான் உண்மையை சொல்லிடுவேன். சொல்லு, என் அத்தையோட பூக்கடைய யார் எடுக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்க சிந்தாமணியை பார்த்து கேட்க, இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. உன் அம்மா தான் ஏதோ பேச்சுவார்த்தையில சொன்னாங்க, பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க, அதுதான் எனக்கு தெரியும். உன் அத்தையோட கடையை நான் எதுக்காக எடுக்கணும்? எதுக்காக என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஏ சிந்தாமணி, நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். மீனாவை பழி வாங்க முடியாம திக்கி திணறி இருக்கும்போதுதான் நீ அத்தையோட கடையை எடுக்க வச்சிருக்க. எனக்கு இப்போ உண்மை தெரியணும். சொல்லு, எதுக்காக என் அத்தையோட கடையை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லயே வச்சு சிந்தாமணிய நல்லா 4 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே சிந்தாமணியோ, இங்க பாரு முத்து, என்னை அவமானப்படுத்தாத, நான் சொல்லிடுறேன், என்ன திட்டாத. உன் வீட்டுல இருக்காளே அந்த ரோகிணிய போய் கேளு, அவ சொல்லிதான் உன் அத்தையோட கடைய நான் எடுத்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொன்னதை கேட்டதும் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த இங்க செல்வமோ, என்னப்பா முத்து, இந்த பொம்பளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? அப்போ உன் வீட்டுல இருக்குதே உன் அண்ணன் பொண்டாட்டி ரோகிணி, அது பார்த்த வேலையா? எனக்கு நினைக்கும் போதே திக்குங்குதுப்பா. சிந்தாமணி, நீ சொல்றது உண்மையா? என் வீட்டுல இருக்க பார்லர் அம்மா தான் இப்படி பண்ண சொல்லிச்சா? ஏன், எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்?
என்ன பார்லர் அம்மாவை மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து முத்து கேட்டதும், இங்க பாரு முத்து, எனக்கு அதுக்கான அவசியமே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கொஞ்ச நாளா அந்த ரோகிணி புள்ளைக்கு ஏதோ உன் வீட்டுல உன் அம்மா மரியாதையை கொடுக்கறது இல்லையா. மீனாவை தான் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி அவ மீனாவை பழி வாங்கணுன்றதுக்காக அவ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு உன் அத்தையோட கடையை எடுக்கிறதுக்காக என்கிட்ட வந்து சொன்னான். ஏதோ பெரிய ஆர்டர் கொடுக்கறதா சொன்னான். அதனாலதான் நானும் சரி இதான் சாக்கு மீனாவை பழி வாங்கலாம்னு அவ சொன்னதை நான் கேட்டேன். கடைசியில நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்ட. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணாத. என்னோட காரை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. பொண்டாட்டி மீனாவோட வண்டி இன்னும் 1/2 மணி நேரத்துல உன்கிட்ட இருக்கும். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் செல்வமோ, என்னப்பா முத்து, இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது, வீட்லயே விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கே. என்னைக்கா இருந்தாலும் அது உனக்கும் மீனாவுக்கும் ஆபத்து தான். முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்ல, ஆமா செல்வம், கண்டிப்பா அந்த பார்லர் அம்மாவை சும்மாவே விட போறதில்ல. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த முத்து, அப்பா அப்பா எங்க இருக்கீங்க, முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போக, உடனே மனோஜோ, டேய் என்னடா பட்ட பகலே போட்டுட்டு வந்துட்டியா, வரும்போது இப்படி கத்திக்கிட்டு வர, உனக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே விஜயாவோ, ஆமாண்டா, இவனுக்கு வேற வேலை என்ன, ஒண்ணு ஏதாவது பிரச்சனைய புடிச்சுக்கிட்டு வருவான், இல்லனா போலீஸ் பின்னாடியே வரும், அப்படி இல்லனா நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஊர் பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வருவான். இப்ப எந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல, அதனாலதான் வரும்போதே கத்திக்கிட்டு வரான் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ ஓடுகளி, எங்க உன் பொண்டாட்டி பார்லரமா, முதல்ல அதை வெளியே வர சொல்லு. ஏ பார்லரமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய சத்தம் போட்டு குரல் கொடுத்துக்கிட்டு முத்து உள்ள வர, உடனே சத்தம் கேட்டு எங்க மீனா கிச்சன்ல இருந்து வராங்க. என்னங்க என்னாச்சு? மீனா, உன் வண்டி கிடைச்சிருச்சு மீனா. ஆனா அந்த வண்டியையும் உன் கடையையும் எடுக்க வச்சது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, இதோ இந்த பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்க, இதை கேட்டதும் பார்லர் அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே மனோஜ் இருந்துகிட்டு, டேய் முத்து, என்னடா குடிச்சிட்டு வந்து தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டி எதுக்காகடா உன் பொண்டாட்டி மீனாவோட வண்டியையும் கடையையும் எடுக்க போறா? இங்க பாரு, தேவையில்லாம ரோகிணியை எதுவும் சொல்லாத சொல்லிட்டேன். ஐயோ, 2 பேரும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கீங்களா? டேய் முத்து, எதுக்காகடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னடாச்சு, தெளிவா சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, சொல்றேன்ப்பா சொல்றேன், அந்த சிந்தாமணி மீனா அம்மாவோட கடையை எடுக்க வச்சதே அது யார் சொல்லியும் இல்ல, இதோ இருக்கே பார்லர் அம்மா சொல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய கை நீட்டி காட்ட, இங்க ரோகிணியோ, என்ன முத்து என்ன சொல்றீங்க, நான் சிந்தாமணி கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ரோகிணி அப்படியே பொய் சொன்னதை கேட்டதும் இங்க விஜயாவுக்கோ ஒரு அதிர்ச்சி ஆகுது. என்னது, சிந்தாமணிய பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? ஏய், நீ 2 நாளைக்கு முன்னாடி தானே சிந்தாமணிய பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட யோகா கிளாஸுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உண்மையை போட்டு உடைக்க, கேட்டீங்களாப்பா, கேளுங்க, அம்மாவே உண்மையை சொல்றாங்க. அப்போ பார்லர் அம்மா அந்த சிந்தாமணிய பார்த்துருக்கு. நீங்க நான் சொல்றத நம்பலனா இதோ இந்த வீடியோவை பாருங்க. அந்த சிந்தாமணிய பார்த்து இந்த பார்லர் அம்மா, என்னமோ மீனாவுக்கும் எனக்கும் ஆகல, தயவு செஞ்சு மீனாவை திசை திருப்பணும், எப்படியாவது மீனா அம்மாவோட கடையை எடுக்க சொல்லி இது திட்டம் போட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த சிந்தாமணியும் பண்ணி வச்சிருக்கு. என்ன பார்லர் அம்மா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்களுக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு, நீ மட்டும்தான் இந்த வீட்டுல உரிமை கொண்டாடணும், மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒரு காலமும் முடியவே முடியாது. ஐயோ முத்து, என்ன முத்து, சிந்தாமணி எது சொல்றாங்கன்னா அதுக்காக நீங்க என்ன நம்பிக்கிட்டு இருப்பீங்களா? ஏய் பார்லரம்மா, இதோ வீடியோ ஆதாரத்தோட காட்டுறேன், பார்த்துட்டும் நீ என்கிட்டயே போய் சொல்றியா? இங்க பாரு, நீ தப்பிக்கலாம்னு நினைக்கலாம், ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ தப்பிக்கவே முடியாது. இன்னொரு தடவை மீனா கிட்ட ஏதாவது ஒரு வம்புக்கு வந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்ட, உடனே மீனாவோ, என்ன சொல்றீங்க? என்னோட அம்மா கடையை எடுத்ததும் இந்த ரோகிணியா? அது மட்டும் இல்ல, என் வண்டியை எடுத்ததுமா? மீனா, உன் அம்மாவோட கடையை எடுக்க வச்சதும் இந்த பார்லர் அம்மா தான், அதுதான் காரணம்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி உன் வண்டியையும் திருடிக்கிட்டு போயிடுச்சு. அதான் உண்மையை கண்டுபிடிச்சு இப்போ முன்னாடி எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சுட்டேன். அப்பா, இப்போ என்ன பண்ண போறீங்க? அம்மா, என்னம்மா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை பார்த்து கேள்வி கேட்க, உடனே விஜயாவோ, ஏய் ரோகிணி, என்ன அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கியா?
உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவனோ சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதேதோ கேடு கெட்ட வேலை பார்த்த. இப்போ அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன இந்த வீட்டு குடும்ப மருமகளா இல்ல தெருவுல போற பொண்ணா? நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. உன்னை அன்னைக்கே அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துனல, மறுபடியும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தே இருக்க கூடாது. ஏதோ இவருதான் முட்டாள்தனம் மாதிரி உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டாரு. எல்லாம் என்ன சொல்லணும், இவரை சொல்லணும். உன்னை போய் என் புள்ள மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரோகிணிய விஜயா வெளுத்துவாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மனோஜோ, என்ன ரோகிணி இது? அப்போ முத்து சொல்றது உண்மையா? இல்ல மனோஜ். என்ன ரோகிணி இல்லைன்னு சொல்ற? அதான் போன்லயே அந்த சிந்தாமணி உன்னை பத்தி போட்டு கொடுத்துருக்கே, அப்போ அது உண்மையா தானே இருக்கணும். இல்ல மனோஜ், தெரியல. சிந்தாமணியை பார்த்து நான் கேட்டாதான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஒருவேளை இவரே கூட ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோவை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கூட என்னை மிரட்டி இருக்கலாம்ல. ஏற்கனவே புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் என்னை பிடிக்காதே, ஒருவேளை அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு ரோகிணி நிலைமையை சமாளிக்கிறதுக்காக மேலும் மேலும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.